வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தத்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 17/8/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் முதல் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் திரையோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:35 வரை பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருக்கிறதால் நின்று நிதானமாக பல விஷயங்களை செய்யும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். நிதானத்தோடு சாதித்து காட்டக்கூடிய இந்த நேரத்தில் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பாதாள வராகிய மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரக்கும் ரோகிணி நட்சத்திரக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனை ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துவிடும். அதே மாதிரி வம்பு வழக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான், அதே போல உங்களை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் வேற இருக்கீங்க. இது எல்லாம் சேர்ந்து சில தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும். இதை நிதானமாக கையாளும் போது இன்றைய சந்திராஷ்டமம் விடுபட முடியும். இந்த நல்ல நாள்ல திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம நாளிலும் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் சனி வக்ர காலத்தில் இருப்பதால் சில உணவு பழக்க வழக்கங்களால் வயிறு உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அடுத்தவர்களோடு பொறாமைப்பட்டு சில தீய விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை தான் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருந்தாலும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் பயணம் செய்து ஆட்சியாக பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக. கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய நாள். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதன் மூலியமாக பல்வேறு லாபங்கள் நடைபெற போது அதே சமயத்தில் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறார். சூரிய பகவான் உங்க ராசியாதிபதிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த நேரத்தில் அதிகார பதவிகள் அதிகார விஷயமாக சில சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மின்சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் வீட்டு உபயோக பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் சிலருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் பழுது நீக்கி சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பர்வத வர்த்தினி அம்மனை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே உங்க ராசியாதிபதி அமர்கிறார். ராசியாதிபதி அமர்ந்து பல்வேறு லாபங்கள் நடைபெற துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் பல்வேறு லாபங்களை மறைமுகமாக அதிகார பதவிகளை அதிகார விஷயமான சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. தந்தை வழி உறவால் லாபம். அதே சமயத்தில் தந்தை வழியோடு சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையோடு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய படவேட்டம்மனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னி ராசிக்கு உங்க 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக 9ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். இது எல்லாம் சேர்ந்து விரய செலவு செய்தாவது தந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. நீண்ட நாட்களாக வீடு கட்டிக்கொண்டிருந்து அதன் மூலியமாக வீட்டுடைய கட்டுமான பணிகள் நின்று போயிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே போல் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனம் செலுத்தி பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த நல்ல நாளில். ஆவணியின் நாயகனாக இருக்கக்கூடிய நாகர்கோயில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமி மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு உங்க 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். அதே சமயத்தில் அஷ்டமத்து குருவால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய லாபத்தை தரும். அதிகார பதவிகளில் இருந்த சிக்கல்கள் தீரப்போது அதிகாரம் செலுத்தியாவது உங்களை கேலி செய்தவர்கள் முன்னாடி சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான காலம் தொடங்குகிறது. சனி வக்ரகாலமாக இருக்கலாம், குரு வந்து அஷ்டமத்தில் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் உங்க 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. இந்த நேரத்தில் சூரியனார் கோயில் அருள்பாலிக்கூடிய சூரிய நாராயண மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். அதே போல விருச்சிக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்து மாலை பொழுதுல பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயார மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது மாலை பொழுது பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும். ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருந்தாலும் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்கிறார். ராசியிலே சந்திர பகவான் அமர்கிறார். அதனால நீண்ட நாட்களாக அதிகார பதவி கிடைக்காதவர்களுக்கு அதிகார பதவி கிடைப்பதற்கும் மறைமுகமாக பல்வேறு லாபங்கள் நடைபெறுவதற்கும் மறைமுகமாக எதிர்ப்புகள் விலகி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய குபேர லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது மறைமுகமாக பல நல்ல விஷயங்கள் நடைபெற்று சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக, உடை விஷயமாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலம். மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய காலம். அதே சமயத்தில் கடன் அடைக்கக்கூடிய காலம். அதிகார பதவியில் இருப்பவர்களோடு ஒட்டி உறவாடி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் மாயவரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும். பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக, உடை விஷயமாக மாற்றம் ஏற்பட்டு உங்களையே நீங்கள் செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் ஜென்ம சனி காலத்தில், சனி வக்ர காலத்தில் இருக்கும்போது இதுவரை உணவில் கூட எனக்கு வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு சரியான நேரத்தில் மிக சரியான உணவை சாப்பிட முடியவில்லை என்றாலும் சரியான உணவையாவது சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உணவின் நாயகியாக இருக்கக்கூடிய காசி அன்னபூர்ணி மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே போல 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் அமரும் போது தந்தை வழியால் லாபம், தந்தை வழியால் அடையக்கூடாத கடன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது, சில முன்னேற்பாடான விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை மறைமுகமாக பலப்படக்கூடிய காலம், ஒருவரை ஒருவர் உணரக்கூடிய காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சனி பிரதோஷ நாள். இந்த சனி பிரதோஷ நாளில் சனீஸ்வர பகவானையும் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபட்டு சனீஸ்வர பகவான் நம்ம கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து மன சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். சனி பிரதோஷ நாளில்
பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக வராத கடன் வரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். அதே சமயத்தில் அஷ்டமத்து சனி, கண்ட சனி, விரய சனி, பாத சனி என்று ஜென்மசனி என்று இருக்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபட்டு சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து விடுதலை அடைந்து மிக நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.